மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம் நம்பர் 22. இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. A and B are partners sharing profit and losses in the ratio of 3:2. They admitted C for 1/4 share in the profit. அதாவது A and B are partners. அவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3:2 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. புதுசாக யாரை சேர்த்துக்கிறாங்கன்னா கிறிஸ்டோஃபர், அதாவது சியை சேர்த்துக்கிறாங்க ஃபார் 1/4 ஷேர் இன் த ப்ராஃபிட். த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அக்ரீடு 2:1:1. சம்பளை பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதனால் நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய குட்வில் அமௌண்ட்டை வந்து எந்த ரேஷியோவில் தான் நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் நீங்கள் பிரித்து கொடுக்கணும். அடுத்தது C brought rupees 50,000 for his capital. His share of goodwill was agreed to at rupees 15,000. அதே மாதிரி வந்து அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 50,000 கொண்டு வரணும். அதே மாதிரி அவர் வந்து குட்வில் அமௌண்ட்டாக, அதாவது ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டாக எவ்வளோ கொண்டு வரணும்னா 15,000 கொண்டு வரணும். 15,000 கொண்டு வரணும். கிறிஸ்டோஃபர் குட் பிரிங் ஒன்லி rupees 10,000. ஆனால் மிஸ்டர் சி வந்து கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டு எவ்வளோன்னா 10,000 தான் கொண்டு வராரு. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவர் கொண்டு வரக்கூடிய குட்வில் அமௌண்ட்டு ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டு 15,000. ஆனால் அவர் கொண்டு வர்றது எவ்வளோன்னா 10,000 தான் கொண்டு வராரு. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. சி குட் பிரிங் ஒன்லி rupees 10,000 அவுட் ஆஃப் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். அப்போ வந்து அவருடைய ஷேர் ஆஃப் குட்வில்ல பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 15,000 கொண்டு வரணும். ஆனால் அவர் கொண்டு வரக்கூடியது 10,000. அப்போ எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது? 5,000 குறையுது. இருந்தாலும் நம்ம விட போகிறது கிடையாது பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து நாம் வந்து அவருடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து அந்த ரிமைனிங் 5,000 வந்து டெபிட் பண்ணிடணும். இதில் வந்து இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே அவர் கொண்டு வரலான்னா வந்து அவருடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெபிட் பண்ணும் போது கரண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் 15,000 10,000 பணமாக கொண்டு வராரு. 5,000 தான் அவர் கொண்டு வரல. அதனால் அதை வந்து நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக போடாமல் நீங்கள் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டாகவே போட்டுக்குங்க டெபிட் பண்ணும்போது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் என்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் டவுட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இது கேபிட்டல் அக்கௌண்ட்டா அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டான்னு டவுட்டாக இருந்தால் ஸ்லாஷ் போட்டுருக்குங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்லாஷ் கரண்ட் அக்கௌண்ட், புரியுதாங்க? அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தெளிவாக இருங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ரெண்டுத்தையும் போட்டு வைங்க, ஸ்லாஷ் போட்டு வைங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆன்சருக்கு வரேன். இப்போ பாருங்கள், சம் நம்பர் 22ல் ஃபைண்ட் அவுட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. காரணம் என்னென்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 3:2, நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2:1:1. இப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓல்டு ஷேர் வந்து 3/5 மைனஸ் நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் 2/4. காமன் ஃபேக்டர் வந்து 20. 20ல் 5 வந்து 4 டைம்ஸ், 4 × 3 12. அதே மாதிரி 20ல் வந்து 4 வந்து 5 டைம்ஸ், 5 × 2 -10. தட்ஸ் ஈக்குவல் டு 2/20 வருது. அடுத்தது பிக்கு பார்க்குறீங்க. அவருடைய ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 2/5 மைனஸ் அவருடைய நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1/4. காமன் ஃபேக்டர் 20. 20ல் 5 எத்தனை வாட்டிங்கன்னா வந்து 4 வாட்டி. 4 டைம்ஸ் 4 × 2 எவ்வளோன்னா 8 மைனஸ் 20ல் வந்து 4 வந்து எத்தனை வாட்டிங்கன்னா 5 டைம்ஸ், 5 × 1 மைனஸ் 5. தட்ஸ் ஈக்குவல் டு 3/20. இப்போ நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எடுக்கும்போது மேலே உள்ளது மட்டும்தான் எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ 2:3 இது போட்டாச்சு. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 2:3. அடுத்தது இப்போ வந்து நியூ பார்ட்னர் வந்து கொண்டு வரக்கூடிய குட்வில் அமௌண்ட்டு பாருங்களேன். எவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு வரணும்னா 15,000 கொண்டு வரணும். அந்த 15,000 இவங்க ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துக்கணும்னா எப்படி பிரித்து எடுத்துக்கணும்னா 6,000. அதாவது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் 15,000 × 2/5 எவ்வளோ அமௌண்ட் வருது? 6,000 வருது. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 15,000 × 3/5 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 90,000 வருது. 9,000 வருது. இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ் வந்து அவர் கொண்டு வரக்கூடியது, அதாவது நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடியது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 2, சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2, ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். இப்போ ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட்னா அவர் எவ்வளோ கொண்டு வரணும்னா 15,000, 15,000 கொண்டு வரணும். ஆனால் கொண்டு வந்தது எவ்வளோன்னா 10,000.
அவர் கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம போடணும் பேங்க் அக்கௌண்ட்டில். அப்போ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 10,000 ரூபா ப்ரீமியம் ஃபார் குட்வில், கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் 50,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபா அவர் பணமாக கொண்டு வராரு. அடுத்தது 2வது என்ட்ரிஸு, இந்த கொண்டு வரக்கூடிய அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டு வர்றது 15,000 ரூபா தான் 15,000 ரூபா கொண்டு வர்றதுல வந்து 10,000 ரூபா தான் கொண்டு வராது. இருந்தாலும் நம்ம விட போகிறது கிடையாது பாருங்களேன். இப்போ இந்த என்ட்ரிஸில், அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸில் ப்ரீமியம் ஃபார் குட்வில் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரிஸில் வரும்போது எங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டில் வந்துடுது. அப்போ ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டு அவர் கொண்டு வர்றாருன்னா, பணமாக கொண்டு வர்றாருன்னா 10,000 ரூபா. இன்னும் அவர் எவ்வளோ கொடுக்கணும்னா 5,000 ரூபா. உடனே பாருங்களேன், சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்லாஷ் கரண்ட் அக்கௌண்ட் எது வேணாலும் போட்டுக்குங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னா 5,000 ரூபா. அப்போ நம்ம விடலை பாருங்கள், அந்த 5,000 ரூபாயை அவரோட அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபிட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபா இருக்குது. இதை வந்து ஏயும் பிரித்து எடுத்துக்கிறாரு, அதே மாதிரி பியும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அந்த தான் இங்கே போட்டிருக்கோம். 6,000 பிரித்து எடுத்துக்கிறாங்க. 6,000 ஏக்கும், 9,000 பிக்கும். இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு 22ஆம் கணக்கில். அடுத்த 23ஆம் கணக்கு பார்ப்போம்.